தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் திருநாள் உற்சாக கொண்டாட்டம். புத்தாடை உடுத்தி புதுப்பானையில் பொங்கலிட்டு தை மகளை வரவேற்கும் தமிழர்கள். அவனியாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் களம் காண காத்திருக்கும் காளைகள். திமிலை பிடித்து அடக்க தயாராகும் மாடுபிடி வீரர்கள். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை பறை இசைத்து தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டின் தொன்மையான பறை இசையினை தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இசைத்து இந்த நிகழ்ச்சியினை தொடங்கியிருக்கின்றார்கள். வரும் காலங்களில் கலைக்காக இன்னும் பல சாதனைகளை திராவிட மாடல் அரசு செய்ய இருப்பதாகவும் உறுதி. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். ஒரே நேரத்தில் ஏராளமானோர் புறப்பட்டதால் சென்னை புறநகர் சாலைகள், சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல். சென்னையில் இருந்து இதுவரை பேருந்துகள் மூலமாக 9.5 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். பொங்கல் முடிந்து சென்னை திரும்புபவர்களுக்காக நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொங்கல் பண்டிகைக்காக பொருட்களை வாங்க கடை வீதிகளில் இரவிலும் குவிந்த மக்கள். கரும்பு, மஞ்சள் கொத்து, பூக்கள் என கடைசி நேர ஷாப்பிங். தமிழ்நாடு முழுவதும் களைகட்டிய சமத்துவ பொங்கல் விழா. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கரைபுரண்ட உற்சாகம். பொங்கல் விழாக்களில் ஆர்வமுடன் பங்கேற்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். பாரம்பரிய கலைகளை ரசித்தும் கரகாட்டம் ஆடியும் மகிழ்ச்சி. சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம். சரண கோஷத்துடன் ஜோதியை தரிசித்த பக்தர்கள். திருச்சி சூரியரூரில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தயாராகும் புதிய மைதானம். 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மைதானத்தை திறந்து வைக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி. காணும் பொங்கலுக்கு மெரினா கடற்கரையில் 3 லட்சம் பேர் திரள்வார்கள் என எதிர்பார்ப்பு. பாதுகாப்பு பணிகளில் 16,000 போலீசாரை ஈடுபடுத்த திட்டம். சாத்தூர் அருகே சாலையின் இருபுறமும் பூத்து காட்சியளிக்கும் சூரியகாந்தி பூக்கள். சூரியகாந்தி பூக்களை பார்க்க குவியும் மக்களால் திடீர் சுற்றுலா தலமாக மாறிய சாத்தூர் நெடுஞ்சாலை.
அறந்தாங்கி சுற்றுவட்டாரத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் மூழ்கிய நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. சபரிமலை நெய் விற்பனையில் மோசடி நடந்திருப்பது குறித்து விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்கம் திருட்டை தொடர்ந்து நெய் விற்பனையில் மோசடி என வெளிவரும் தகவல்களால் பக்தர்கள் அதிர்ச்சி. மும்பை மாநகராட்சியை கைப்பற்றப் போவது யார்? இன்று காலை தொடங்குகிறது வாக்குப்பதிவு. இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியாவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நியூசிலாந்து. இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.